Hello guys, welcome back. This is part number 4 on module number 29 Semiconductor Electronics MCQ series. Previously 3 video based on contents and problem solving போயிருப்போம்னு நினைக்கிறேன். Now we are moving to MCQ Interaction session. As I mentioned earlier, one-linersக்கு நம்ம லாஸ்ட் இருக்கக்கூடிய 3 வீடியோவை ரெஃபர் பண்ணிவிட்டு ஒன்லைனர்ஸை நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா MCQ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 வீடியோஸில் கான்டென்ட்ஸ் அண்ட் ஒன்லைனர்ஸ் இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே உள்ளார வாங்க. தட் would be helpful for you. அவர் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். Moving to the question. In P-type semiconductor, the conduction is due to what? P-type அப்படின்னு சொன்னோன்னே ஆன்சரே பார்க்காதீங்க. First of all, what is a P-type? அதெல்லாம் ஹோல்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எலக்ட்ரான்ஸ் ஆர் தி மைனர் கேரியர்ஸ் அப்படிங்கிறது தெரியும், ரைட்டா? இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பார்ப்போம். கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் லெஸர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக போயிடுது. எலக்ட்ரான்ஸ் மட்டும் கிடையாது, ஹோல்ஸ் மட்டும் கிடையாது. கிரேட்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், லெஸ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்னு சொன்னால் தட் இஸ் என் டைப் அப்படிங்கிறத பார்க்குறோம், ரைட்டா? ஒரு கொஸ்டினில் 2 ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்த இன்சுலேட்டர் தி வேலன்ஸ் பேண்ட் இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித் எலக்ட்ரான். இன்சுலேட்டர்னு சொல்லிட்டாங்க. இன்சுலேட்டர்னு சொன்னால் அப்போ என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும்? EG is greater than 3 electron volt. இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி பேக்கடாக இருக்கும், இங்கே எம்டியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது? தேர் வில் பி நோ கண்டக்ஷன், இல்லையா? இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ ஆன்சர் பாருங்கள். தி வேலன்ஸ் பேண்ட் இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸ். இல்லை, இங்கே ஃபுல்லி பேக்கடாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தி கண்டக்ஷன் பேண்ட் இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸ். மேலே இருக்கிற கண்டக்ஷன் எம்டியாக தான் இருக்கும், பார்ஷியல் கிடையாது. The conduction band is partially filled with electrons and valence band is empty. லாஜிக்கே கிடையாது. The conduction band is empty and the valence band is filled with electrons. அப்போ அந்த ஆப்ஷன் சரி. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் கரெக்ட். நல்லா கவனிச்சுக்கணும். தியரிட்டிக்கல் கொஸ்டினில் என்றைக்குமே ஒரு ஆன்சர் மட்டுமே உங்களுக்கு இருக்காது. 4 ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி மாட்டும். அதில் ரொம்ப காஷியஸாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? The next one, on increasing the temperature, the conductivity of the pure semiconductor. நல்ல வார்த்தை கவனிக்கணும். பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. பியூர் என்று சொன்னால் அது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தான் குறிக்குது. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ், the electrons are tightly packed when at 0 Kelvin. When the temperature is increased அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல the value of conductivity will increases அப்படிங்கிறத பார்க்குறோம். கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சரியா? இதில் டிக்ரீசஸ்க்கு வேலை இல்லை. ரிமைன் அன்சேஞ்சுடுங்கிற வார்த்தை கரெக்டு. அட் 0 கெல்வினில், ஓகே. பிகம்ஸ் 0ங்கிறது தேர் இஸ் நோ வே. ஏன்னா கண்டக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக செமிகண்டக்டரில் இருக்கும், இல்லைங்களா? அடுத்து, இந்த செமிகண்டக்டர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் NE அதோட வேல்யூ அண்ட் தட் த ஹோல்ஸ் NH. இப்போ இந்த செமிகண்டக்டரோட டைப் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது த வேல்யூ ஆஃப் NE இஸ் ஃபார் கிரேட்டர் தென் NH. அப்போது எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பேர் இருந்துச்சுன்னா தட் இஸ் N டைப். ஒருவேளை NH இஸ் டபுள் கிரேட்டர் தென் NE இந்த வேல்யூஸ் பிளேஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யுவர் P டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு பார்க்குறோம். N டைப்பும் இருக்குது, P டைப்பும் இருக்குது, இன்ட்ரென்சிக் PN டைப் இருக்குது. என்னன்னு பொதுவாக கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு இந்த இன்ட்ரென்சிக்குங்கிற வார்த்தை ஒரு வகையில் டவுட் வருது. இன்ட்ரென்சிக்காக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூர் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது N டைப்புக்கும் வராது, P டைப்புக்கும் வராது. பியூர் செமிகண்டக்டருங்கிறது இது ரெண்டுத்துக்குமே வராது, அது தனி. எப்போ நீங்கள் டோப்பிங் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது N டைப்பாகவும் P டைப்பாகவும் மாறுது. எப்போ உங்களுக்கு எலக்ட்ரான் ஹோல்ஸுங்கிற செப்பரேஷனே வருது அப்படின்னா when there is any டோப்பிங் பண்ணும்போது தான் வரும். டோப்பிங்கில் தான் நமக்கு N டைப் இருக்குது, P டைப் இருக்குது. ஒரு டோப்பிங்கில் எலக்ட்ரான் அதிக கேரியர் ஆகும், P டைப்பை பொறுத்த மட்டும் ஹோல்ஸ் அதிக கேரியர்ஸ், மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆகும். மாறுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே தான் வருது. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் பியூர், இட் இஸ் அன்அஃபெக்டட் பை எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம், சரிங்களா? கொஸ்டின் ஒன்று தான், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங். தி பொட்டன்ஷியல் பேரியர் அட் PN ஜங்ஷன் இஸ் டியூ டு டேஷ். ஃபிக்ஸட் அக்டப்டர் அண்ட் டோனார், மைனாரிட்டி கேரியர் ஆன் எய்தர் சைட், மெஜாரிட்டி கேரியர் ஆன் எய்தர் சைட், போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர் ஆன் எய்தர் சைட். ஸோ மைனாரிட்டிங்கிறது மட்டும் ஒர்க் ஆகாது, மெஜாரிட்டி மட்டும் ஒர்க் ஆகாது. போத்துங்கிற ஆன்சர் கரெக்டாக வரலாம், ஃபஸ்ட் ஆன்சர் கூட கரெக்டாக வரலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் 2 ஆன்சர் கிட்டத்தட்ட உங்களுக்கு நியர்பை ஈக்குவல். ஏன்னா மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரெண்டுமே ஒவ்வொரு பக்கமும் இங்கே P இருக்குது, இங்கே N இருக்குது, ஜங்ஷன் இருக்குன்னா இங்கே இருக்கிற மெஜாரிட்டி அங்கே போகும், இங்கே இருக்கிற மெஜாரிட்டி இங்கே போகும், இங்கே இருக்கிற மைனாரிட்டி இங்கே ட்ரிஃப்ட் ஆகும், இங்கே இருக்கிற மைனாரிட்டி இங்கே ட்ரிஃப்ட் ஆகும். அதில் தான் நம்ம 2 விஷயம் பார்க்குறோம், இல்லையா? டிஃப்யூஷன்னு பார்க்குறோம், ட்ரிஃப்ட்டுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் டியூ டு வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரியர்ஸால் தானே. கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையே அதுதான். டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா
கேரியர்ஸ். ஆனால் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பொட்டன்ஷியல் பேரியர் V0, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்டார் அண்டு டோனார். இவ்வளோ தான் விஷயம். ஸோ அக்செப்ட் ஒரு இடத்துலேருந்து ஒன்று அக்செப்ட் ஆகுது, இன்னொரு இடத்துலேருந்து ஒன்று டோனர் ஆகுது. அதாவது ஒன்று கொடுக்குது ஒன்று வாங்குது. அப்படிங்கிற கண்டிஷனில் பொட்டன்ஷியல் பேரியருங்கிறதுக்கான ஆப்ஷன் ஃபிக்ஸட் அக்செப்டார் டோனர். அப்போ கேரியருங்கிறது எதுக்கு பாசிபிளாக இருக்குது? டிஃப்யூஷனுக்கும் ட்ரிஃப்ட்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் ரெண்டு ஆன்சருமே நியர்பை ஈக்குவல் ஆன்சராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதுக்கான எக்ஸப்ஷன் கொடுக்கணும். சரியா? த டிப்ளீஷன் ரீஜன் இஸ் வாட்? ரீஜன் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ் கிடையாது. நியூட்ரல் ரீஜன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் பிஎன் ஜங்ஷனில் நடுவில் இருக்கும். நியூட்ரல்ங்கிறது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரீஜன் ஆஃப் இன்ஃபைனைட் எனர்ஜி கிடையாது. என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். இன்ஃபைனைட் எனர்ஜி லெவலுக்குலாம் போகிறதுக்கு வேலை இல்லை. இன்ஃபைனைட்னா என்ன? அளவு கடந்த அன்லிமிட்டட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. த ரீஜன் ஆஃப் ஃப்ரீ கரண்ட் கேரிங் கேரியர்ஸ். ஆமாம், ரெண்டாவது ஆப்ஷனும் சொல்லலாம், நாலாவது ஆப்ஷனும் சொல்லலாம். ஆனால் இந்த நியூட்ரல்னு சொல்லும்போது நடுவில் நிற்கிறது நியூட்ரல் கிடையாது. ப்ளஸ் ஆகும் மைனஸ் இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நியூட்ரல். ஏன்னா இப்போ நியூட்ரலுங்கிற வார்த்தை வண்டியில் கியர் போடும்போது நம்ம நியூட்ரல்னு போட்டால் நடுவில் நிற்கிறதுன்னு சொல்லுவோம். அது ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்படி இருந்தால் தான் அது நியூட்ரல். ஆனால் இங்கே அந்த பொருள் அது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுறோம். அப்போ பாக்கி இருக்கிறது ரீஜன் ஆஃப் ஃப்ரீ கரண்ட் கேரிங் கேரியர்ஸ். ஸோ இங்கே தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும் இல்லையா? அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ட்ரிஃப்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ட்ரிஃப்ட் கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் அது ஃப்ரீ கரண்ட் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வித் இருக்கு இல்லையா டிப்ளீஷன் ரீஜன், அது எப்போ டிக்ரீஸ் ஆகும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணும்போது இட் வில் டிக்ரீஸ், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது இட் வில் இன்க்ரீஸ். ஓகேவா? இந்த மாதிரி கூட இந்த 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 ஒன்லைனர்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மைண்டில் வரும். அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4ங்கிறது ரீஜன் ஆஃப் ஃப்ரீ கரண்ட் கேரியர்ஸ். ஓகே. தி கரண்ட் த்ரோ எனி பிஎன் ஜங்ஷன் இஸ் டியூ டு ட்ரிஃப்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர். ஆமாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. டிஃப்யூஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஆமாம் இருக்குது. த டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சேம் டைப் ஆஃப் சார்ஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன். ஆமாம், பிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன், என்னங்கிறது டிஃப்ரெண்ட் ரீஜன். இங்கே வேறு கான்சன்ட்ரேஷன், அங்கே வேறு கான்சன்ட்ரேஷன். சேம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சேம் டைப் அது பிஎன் ஜங்ஷனில் கிடையாது. பிபி அப்படின்னு இருந்துச்சுன்னா சேம் கான்சன்ட்ரேஷன், என் இருந்துச்சுன்னா சேம் கான்சன்ட்ரேஷன். பிஎன் இருக்கே, அப்போ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் டைப் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏபிசி மூணுமே கரெக்டு, டிங்கிற ஆப்ஷன் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? Moving to the next one. When the junction diode is reverse biased, the current called drift current is due to அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். எனக்கு டக்குன்னு இதில் என்ன இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரிஃப்ட் ஆகும், மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது டிஃப்யூஸ் ஆகும். ஓகே, எப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ங்கிறது இங்கே மெஜாரிட்டியை மேலேயும் மைனாரிட்டி அப்படிங்கிறது கீழே எழுதியிருக்கேன். ஸோ பி டைப்பில் எலக்ட்ரான் மெஜாரிட்டி, என் டைப்பில் ஹோல்ஸ் மெஜாரிட்டி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த மெஜாரிட்டி வில் ட்ரிஃப்ட், இங்கேருந்து எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகும், லைக்வைஸ் ஹோல்ஸ் இங்கே ட்ரிஃப்ட் ஆகும். அதுதான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கேரியர் ஆஃப் போத் என். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? லைக்வைஸ். ஆனால் இங்கே ரிவர்ஸ் பயாஸுங்கிற ஒரு வார்த்தை வரும்போது அது ஆக்சுவலாக என்ன பண்ணும்? ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணும் இல்லையா? ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இங்கேயும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் ட்ரிஃப்ட் ஆகி தன்னோட ஜங்ஷன்ஸை ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த வார்த்தையை கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும். ஃபார்வர்ட் பயாஸுக்கான ஆப்ஷன் நம்பர் 1, திஸ் ஆப்ஷன் இஸ் டியூ டு ட்ரிஃப்ட்டுங்கிறது ஃபார்வர்டில் ஆகும். அதுவே ரிவர்ஸ் பயாஸ்னு ஆகும்போது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த போத் என் அண்ட் பி சைட்ஸ். ஸோ இதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரிஃப்ட் கரண்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா டியூ டு மைனாரிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து, if V1 greater than V2 and R is the small r is the resistance offered by the diode in the forward bias, then the current through the diode is what? I, which is equal to V divided by R. நமக்கு சாப்டர் 18ல் பார்த்த ஒரு விஷயம் இங்கே ரிப்பீட் ஆகுதா? நமக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் ரெண்டு இருக்குது. ஸோ V1 ப்ளஸ் V2 டிவைடட் பை திஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஏன்னா கேபிட்டல் ஆருங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு. இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருக்கிற டயோடோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். சரிங்களா? The next one based on half wave and full wave rectifier. A full wave rectifier used to convert NH in AC into DC
then the number of pulses per second present in the rectified voltage is what? மேற்கனவே பார்த்துருக்கோம். frequency in a full wave rectifier அப்படின்னு சொல்லும்போது 2 times of frequency in a half wave rectifier அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2 times twice. அப்போ 2 into f கன்வெர்ட் எஃப்ங்கிறத என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2n அப்படின்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். A pulsating voltage is a mixture of AC component and a DC component. The circuit used to separate AC and DC is called as. இந்த வார்த்தையை பார்த்தா நமக்கு டக்குன்னு ரெக்டிஃபயர் ஞாபகம் தான் வரும். ஸோ ரெக்டிஃபயருங்கிறது இட்ஸ் அ கன்வெர்ட்டர், நாட் செப்பரேட்டர். அப்படி பார்க்கும்போது ரெக்டிஃபயருங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஆசிலேட்டர் இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணக்கூடியது. ஃப்ரீக்வன்சிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் ஆம்ப்ளிஃபயர் விச் ஆம்ப்ளிஃபைஸ் சம்திங், அதாவது இது ஆம்ப்ளிஃபயருங்கிறது சவுண்டு பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் இங்கே வோல்டேஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. லைக்வைஸ் அ ஃபில்டர் விச் இஸ் யூஸ் டு செப்பரேட் ஏசி அண்ட் டிசி காம்போனன்ட். அதனால் ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இதற்கு சரியான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? அடுத்து த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபோட்டோ டயட் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். ஒய்? பிகாஸ் ஹெச்எஃப் ஃப்ரம் எனர்ஜி அதுலேருந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ இங்கே வளைச்சிருக்கல, இது என்ன சார் அர்த்தம்? ஸோ இட் இஸ் தனே சிம்பிள் ஃபார் ஜெனர் டயோட் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டும் சிம்பிளே கிடையாது, இது நாட் ரெக்கக்னைஸ்டு சிம்பிள்ஸ். உங்களை குழப்பறதுக்காக கிட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியதுன்னா ஜெனர் டயோடோட சிம்பிள் இது. இது உங்களுக்கு ஃபோட்டோ டயோடோட சிம்பிள். என் அண்ட் என்ஆர் கேட்ஸ் ஆர் யூனிவர்சல் கேட்ஸ் பிகாஸ் தே ஆர் யூனிவர்சலி அவைலபிள். ஆமாம், யூனிவர்சலி அவைலபிள். தே கேன் பி யூஸ் டு கம்பைன் டு ப்ரொடியூஸ் ஆர் அண்டு நாட். இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட கரெக்ட். ஆர் வைட்லி யூஸ்ட் இன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அது கூட கரெக்டு. இட் கேன் பி ஈஸிலி மேனுஃபேக்சர். ஒய் நாட்? லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியதான். இதில் என்ன இருக்குது? ஸோ 4 ஆப்ஷன் சரியாக இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் கேட்டுங்கிற பெயருக்கான காரணம், யூனிவர்சல் கேட்டுங்கிறது பெயருக்கான காரணம் அது யூனிவர்சலாக அவைலபிளாக இருக்காங்கிறதோ, அது வைட்லி யூஸ்டா இல்லை ஈஸிலி மேனுஃபேக்சர்டாங்கிறது கிடையாது. யூனிவர்சல் கேட்ஸுங்கிற பெயர் காரணம் இட் இஸ் ஈஸிலி காம்பினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, ஈஸிலி கம்பைனபிள் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன அர்த்தம்? காம்பினேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற ஆப்ஷன் 2 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். 4 ஆப்ஷனும் சரி, ஆனால் அதில் 2வது ஆப்ஷன் யூனிவர்சல் கேட்டுங்கிற பெயருக்கான காரணமாக இருக்குது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், an AND gate is followed by NOT gate in series. With 2 inputs A and B, the Boolean expression for the output Y will be what? AND gate followed by NOT gate ன்னு சொன்னாலே இது என்னன்னு செய்யலாம், நீங்கள் NAND கேட்டுன்னு போட்டுடலாம். போடும்போது இங்கே AB இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரும்போது this is A dot B, அதை நாட் கேட்டில் போட்டிங்கன்னா A dot B bar. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4ங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்குது. A டாட் பிங்கிற ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது முதல் ஸ்டெப்புக்கான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் தான் அவங்க கேட்டிருக்காங்க, அவுட்புட். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிடையாது. த ஃபைனல் ஆப்ஷன் மஸ்ட் பி சூஸ். தி லாஜிக் கேட் ஹேவிங் அன் அவுட்புட் ஆஃப் 1 அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டுங்கிறது அண்டு கேட்டாக இருக்குது. அண்டு கேட்டில் 1 into 0 which is equal to 0, அவுட்புட்டு 1 கிடையாது. 2வது ஆப்ஷன் பி. செகண்டை பார்க்கும்போது இட் இஸ் NR கேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். NR கேட்டில் 1 + 0, ஏன்னா அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் தான் பண்ணுறோம். 1 + 0 which is equal to 1, அதை நாட் பண்ணிங்கன்னா 1 + 0 which is equal to 1, அதை நாட்டுக்கு மாற்றும் போது 0வாக மாறுது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷனும் கிடையாது. 3வது என் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் பயன்படக்கூடியது. 1 into 0 0, அதை நாட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா 1. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இதே போல் அடுத்த ஒரு விஷயம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களே, வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு. உங்களுக்கு அது சிலபஸில் இல்லைனாலும் பட் ஐ வில் டெல் யூ, அந்த இடத்துல 1ங்கிற விஷயம் இன்புட்டில் எங்கே 1 வந்தாலும் அவுட்புட்டுங்கிறது 0வாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே 0வாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் 1ங்கிற அவுட்புட்டே வரும். ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்காக தான் லாஜிக் கேட்ஸை நம்ம தரவாக நடத்தணும். அடுத்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கு. என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஆப்ஷன் ஆர். ஏன்னா எமிட்டர் பேஸு சிபிஇ 3 இருக்கும். எமிட்டர் பேஸு அண்ட் தென் கலெக்டர் மாற்றி சொல்லிட்டேன். பிஎன்பி அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் ஆப்ஷன் எஸ். இந்த ஆப்ஷன் இந்த டைரெக்ஷனில் எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லும்போது வி ஹேவ் ஆப்ஷன் கியூ அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஜெனர் டயோட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆப்ஷன் பியை பார்க்குறோம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஆர் கேட். ஆர் கேட் என்று சொல்லும்போது திஸ் இஸ் யுவர் ஆர் கேட், வளைவு நிலையில் இருக்கக்கூடியது. அடுத்து அண்டு கேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான், க்யூவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எஸ்ஸில் உங்களுக்கு இங்கே நாட் வந்துடுது, அப்போது க்யூ தான் கரெக்டான ஆன்சர்.
சி நாட் கேட் உங்களுக்கு தெரியும் முக்கோண வடிவத்தில் இருக்கும், கடைசியாக ஒரு வட்டம் இருக்கும், தட் இஸ் ஆப்ஷன் பி. என்அண்ட் கேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அண்டு கேட் இருக்கும், ஃபாலோட் பை ஒரு பலூன், ஒரு நாட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்அண்ட் கேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் ஒன்லைனர்லேருந்து வரலாம். நான் சொல்கிறது மட்டுமே கிடையாது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். ஓகேங்களா? இன் என் டைப் செமிகண்டக்டர் த எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ என் டைப் அப்படின்னோடனே நம்ம மைண்டில் எப்போதுமே வரக்கூடிய விஷயங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் தி மேஜர் கேரியர்ஸ், ஹோல்ஸ் ஆர் தி மைனாரிட்டி கேரியர்ஸ் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் டோனர், டென்சிட்டி ஆஃப் அக்செப்டார், டென்சிட்டி ஆஃப் போத், நெய்தர் டென்சிட்டி நார் டென்சிட்டி ஆஃப் அக்செப்டார் ஆர் டோனர். இப்போ இதில் டோனருங்கிறது என் டைப்பில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் டோனார் இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், ரைட்டுங்களா? அதுவே பி டைப் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா என்ன இம்ப்யூரிட்டி? அக்செப்டார் இம்ப்யூரிட்டி அப்படிங்கிற ஆர்டரை நம்ம பார்ப்போம். அப்போ இதில் நம்ம எதை கரெக்டாக சூஸ் பண்ணலாம்? எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனுங்கிறது மேஜர் கேரியர், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டொனேட் பண்ணுறோம், பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் டொனேட்டட். அப்போ டென்சிட்டி ஆஃப் டோனர் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? தி வேலன்சி ஆஃப் இம்ப்யூரிட்டி எலமெண்ட் ஃபார் மேக்கிங் என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர் மேக் பண்ணோம்னா வாட் டைப் ஆஃப் டோப்பிங் இஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னு கேட்கும்போது பென்டாவேலண்ட். ஸோ பென்டாவேலண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா விச் இஸ் 5. ஆக்சுவலாக நம்ம டோப் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே டெட்ராவேலண்ட், 4 ஹெடட் 4 சைடட் ஷேப்ஸாக இருக்கும். இங்கே 5 ஆட்டம் அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா பென்டாவேலண்ட். பென்டாவேலண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சார் சொல்லலாம்? ஆர்செனிக் ஏஎஸ் அப்படிங்கிறத சொல்லலாம், அண்ட் ஆன்டிமனி எஸ்பி அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? இதெல்லாம் தேவை கிடையாது, நான் வரும்போது அப்படியே ரெஃபர்ஸ் பண்ணிடுறேன். 3ங்கிறது ட்ரைவேலண்ட் ஃபார் பி டைப் செமிகண்டக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4ங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜெர்மானியம் சிலிக்கான் டெட்ராவேலண்ட். 7க்கும் இந்த சம்முக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு தி ஹோல் இன் எ பி டைப் செமிகண்டக்டர் இஸ் டேஷ் அப்படின்னும் போது பி டைப் செமிகண்டக்டர் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஸ்டெப் ஞாபகம் இருக்கணும். ஹோல்ஸ் ஆர் தி மேஜர் கேரியர்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரான்ஸ் ஆர் தி மைனர் கேரியர்ஸுங்கிறத பார்க்குறோம். இதில் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் எக்ஸஸ், ஆட்டம் டெஃபிஷியன்ட், பாசிட்டிவ். ஆட்டமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே வரவே போகிறது கிடையாது. ஸோ ஒன்று எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸாக இருக்கணும், எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கணும். பி டைப்பை பொறுத்த மட்டும் ஹோல்ஸுங்கிறது உருவாகிறதுக்கான காரணமே எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருப்பதனால தான். ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ எலக்ட்ரான் எக்ஸஸ் எங்கே இருக்கும்? என் டைப்பில் இருக்கும். அதனால தான் தீஸ் ஆர் கால்ட் அஸ் டோனார்ஸ் அண்ட் தீஸ் ஆர் கால்ட் அஸ் அக்செப்டார்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹிண்ட் பை ஹிண்ட்டாக சொல்லிகிட்டே வரேன். ஓகே, தி மொபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஃப்ரீ ஹோல்ஸ். ஒய்? பிகாஸ் they carry negative charge, they are light weighted, their mutual collisions are less. கொலிஷனுக்கு வேலை கிடையாது, வெயிட்டுக்கும் இங்கே சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொன்னாலே இங்கே லைட் வெயிட்டட் தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி வரும்போது கிடையாது. தென் they require low energy to continue their motion. they require low energy, அவ்வளோதான். that is the reason for free electrons to free holes போய் ஃபில் பண்ணுறதுக்கான காரணம். the mobility is due to their lowest energy to continue their motion அப்படிங்கிறத பார்க்குறோம், ரைட்டுங்களா? அடுத்து த பேண்ட் கேப் இன் இன்சுலேட்டர் இஸ் ஆஃப் த ஆர்டர் 6 electron volt -6 0.60. யூஸ்வலி ஃபார் அ இன்சுலேட்டர் இஜி கிரேட்டர் தென் 3 electron volt இருந்தாலே போதும். இங்கே 3 எலக்ட்ரானுக்கு மேலே இருக்கக்கூடியது 6 electron volt. எதற்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இங்கே 0.6 electron volt இருக்கா, இங்கே 2 electron voltனு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன்னு வைங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. என்ன காரணம்னா இதை மைனஸ் இல்லாமல் 2ன்னு இருக்குன்னா அப்போது 2 6ம் பாசிட்டிவ் 2ம் பாசிட்டிவ். ஒருவேளை எப்படி தான் இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறது, ஹையஸ்ட் வேல்யூ நான் சூஸ் பண்ணுறேன்ட்டு இந்த கொஸ்டின்லாம் போக முடியாது. இட் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் 3 electron voltங்கிற அந்த ஒன்லைனர் ஞாபகம் இருந்தால் இதை சால்வ் பண்ணுறது ஈஸி. இஃப் அன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் ஹீட்டட் த ரேஷியோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டு ஹோல்ஸ். இதுக்கும் பார்க்க வேண்டியது ஒரு பியூர் செமிகண்டக்டருங்கிறது 0 கெல்வினில் இருக்கும்போது டைட்லி பேக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம படித்த ஒன்லைனர். ஒன்ஸ் ஃபார் ஆல் த டிகிரி இஸ் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது த வேல்யூ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டு த ஹோலோட ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1. ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம், அதை ஃபைனலாக ஹீட் பண்ணும்போது இட் வில் பிகம் 1. த ரேஷியோ பிகம் ஈக்குவலாக போயிடும். அடுத்து த ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் செமிகண்டக்டர் த டெம்பரேச்சர் இஸ் கிவன் பை n இஸ் ப்ரொபோஷனல் டு t to the power of 3/2. இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, பட் நாட் நீடட். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க போதும். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஏன்னா எலக்ட்ரான்ஸுக்கும் இங்கே டெம்பரேச்சருக்கும் கூடிய ரிலேஷன்ஷிப் தான். அது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுங்கிறதுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். n இஸ் ப்ரொபோஷனல் டு t power 3/2 அது ஞாபகம் வச்சுங்க.
In a semiconductor, the forbidden energy gap between valence band and conduction band is in the order. ஞாபகம் வந்துச்சா? ஸோ இப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்லுவேன், செமிகண்டக்டரில் ஃபோர்பிடன் கேப் அப்படின்னு சொல்லும்போது EG இஸ் லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற ஆப்ஷன் சரி, 5ங்கிறது அதிகமாக இருக்குது, 1 தானே இருக்குது அப்படின்னா இது 1 கிலோ, அதாவது 1000 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது. அப்போ நோவே 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது, அதுவும் தவறு. ஸோ லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லும்போது ஐ கேன் சூஸ் 1. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி தான் பார்த்தோம். 6 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சூஸ் பண்ணும்போது கிரேட்டர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற ஆப்ஷனில் நம்ம பண்ணோம். சரி, கண்டக்டர் பார்த்தோம், செமிகண்டக்டர் பார்த்தோம், இன்சுலேட்டருக்கு அப்போ என்னவாக இருக்கும்? இன்சுலேட்டருக்கு பார்த்தோம். அப்போது கண்டக்டருக்கு என்னைக்கு இருக்கும்? கண்டக்டரில் தேர் வில் பி நோ பேண்ட் கேப். ஏன்னா பேண்ட் கேப்பே இல்லாமல் என்ன ஆகும்? கண்டக்டரில் கண்டக்ஷன் பேண்டு வேலன்ஸ் பேண்ட் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு 100% ஆஃப் கண்டக்ஷன் பாசிபிளாக இருக்கும். தேர் வில் பி 100% ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதில் பேண்டு கேப்புக்கு வேலையே கிடையாது. இதுவும் இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லாததான். பட் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கொஸ்டினை திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? அடுத்ததாக, இஃப் NeNH ஆர் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இன் எ செமிகண்டக்டர் ஹெவிலி டோப்டு வித் பாஸ்பரஸ், தென் Ne less than H, Ne greater than H, equal to H, less than or equal to. ஈக்குவல் டுக்கு வேலை இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு வேலை இல்லை. ஒன்று எலக்ட்ரான் ஹோல்ஸை விட அதிகமாக இருக்கணும், இல்லை ஹோல்ஸு எலக்ட்ரானை விட அதிகமாக இருக்கணும். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர் நான் கொடுக்கல, ஆனால் டோப்பிங் வித் பாஸ்பரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் யூ மீன் பை தட்? பாஸ்பரஸுங்கிறது என்ன டைப்பு? பென்டாவேலண்ட்டா இல்லை ட்ரைவேலண்ட்டா? இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் கிடைக்கும். இது பென்டாவேலண்ட்டாக இருந்தால் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் ஹோல், ட்ரைவேலண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹோல் கிரேட்டர் தென் எலக்ட்ரான். ஸோ அதனால தான் சொல்கிறது, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்லேயே டோப்பிங் பற்றி பேசும்போது ஆர்சனிக்கை பற்றி பேசியிருப்பேன், ஆன்டிமனியை பற்றி பேசியிருப்பேன். பட் நான் எக்ஸ்க்ளூஷன் வேணும்னே பாஸ்பரஸை விட்டதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா பாஸ்பரஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் விட்டேன். ஸோ இதெல்லாமே நமக்கு பென்டாவேலண்ட்டில் தான் வரும். ஸோ பென்டாவேலண்ட்டில் வரும்போது வி வில் சூஸ் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் ஹோல்ஸ். சரி, அப்போ ட்ரைவேலண்ட்டுக்கு இண்டியம் இருக்குது, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இண்டியம்மு, அப்புறம் கேலியம், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதில் வரும்னா ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட்ஸில் வரும். அதனால் பெட்டர் பென்டாவேலண்ட் ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறது ப்ளீஸ் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் ஃபார்வர்ட் பயாஸ் த டிப்ளீஷன் லேயர் ஆக்ட்ஸ் லைக் ஏ டேஷ், இன்சுலேட்டர், கண்டக்டர், செமிகண்டக்டர், கெப்பாசிட்டர். ஸோ பயாசிங்னு ஒரு விஷயம் வந்தாலே இந்த இடத்துல செமிகண்டக்டர் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செமிகண்டக்டருங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக? ஏன்னா பயாசிங்னு ஒரு விஷயமே எதில் பாசிபிள்? செமிகண்டக்டரில் தான் பாசிபிள் இல்லைங்களா? இன்சுலேட்டர்லையோ கண்டக்டர்லையோ பாசிபிள் இல்லை. கெப்பாசிட்டருங்கிறது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டு. அப்போது செமிகண்டக்டர் தான் நான் சூஸ் பண்ண முடியும். நோ, அவங்க கேட்டிருக்கிறது டிப்ளீஷன் லேயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PN ஜங்ஷன் டயோடு இருக்குது. இந்த PN ஜங்ஷன் திஸ் இஸ் P அண்ட் திஸ் இஸ் N. ஃபார்வர்ட் பயாசிங்கில் போகும்போது வாட் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? திஸ் வேல்யூ ஆஃப் வித்தை என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? அப்போ Pங்கிற ஜங்ஷனும் Nங்கிற ஜங்ஷனும் ஒன்றாக ஒட்டி கொள்ளும். அப்படி ஒட்டும் போது அப்போ அதுக்கு என்னவா ஆக்ட் ஆகும்? இட் வில் ஆக்ட்ஸ் லைக் எ கண்டக்டர். அதாவது எந்த விதமான கேப்பும் இல்லாமல் ரெண்டு வேரியண்ட் பேண்டு ஒன்றாக இணையும் போது தட் வில் ஆக்ட்ஸ் லைக் எ கண்டக்டர். அப்போது உங்களுக்கு 100% எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிடும் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கண்டக்டருங்கிற ஆப்ஷன். ஈவன் செமிகண்டக்டருங்கிறது சரியான ஆப்ஷனாக இருந்தாலும் கண்டக்டர் இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வி ஹவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். கிட்டத்தட்ட மோர் தென் 20 மினிட்ஸுக்கு மேலே தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் அண்டு அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு நிறைய டைம்ஸ் தேவைங்கிறதுனால அந்த டைப்புக்கு தான் உள்ளார போகிறேன். ஸோ த MCQ இன்ட்ராக்ஷன் வில் பி கண்டினியூட். முடிஞ்சிச்சுன்னா ப்ரீவியஸ் நீட்டில் ஒரு சில கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கூட அடுத்த பார்ட்டில் கம்ப்ளீட்டாக டச் பண்ணி இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? லைக்வைஸ் ஒன்லைனர்ஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த வீடியோக்காவது நீங்கள் என்ன செய்யணும், ஒன்லைனர்ஸை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் இங்கே கொஸ்டின் சொல்ல நீங்கள் ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்கொயரி ஃபார்ம் given the description box, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.